2024 அரையாண்டு தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் விலங்கியல் பாடத்தில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 30 முக்கியமான 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, கருப்பை வாய் புற்றுநோய் எதனால் ஏற்படுகிறது, அதன் அறிகுறிகள் யாவை? கொஸ்டின் நம்பர் 2, பால் சார்ந்த ஒடுங்கு பண்பு மரபு கடத்தல் ஆண்களில் ஏன் அதிகமாக காணப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 3, முதன்மை இழை மற்றும் பின்தங்கு இழை வேறுபடுத்துக. கொஸ்டின் நம்பர் 4, முதுமரபு உறுப்புகள் மீட்சி என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 5, போதை மருந்துகள் மற்றும் மது பழக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறிகளை வரிசைப்படுத்துக. கொஸ்டின் நம்பர் 6, இயல்பு நோய்த்தடை காப்பு மண்டலத்தில் ஈடுபட்டுள்ள செல்கள் எவை? கொஸ்டின் நம்பர் 7, புதிய சூழலுக்கு இனங்கள் என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 8, இணை மரபற்று போதல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. கொஸ்டின் நம்பர் 9, சூழல் சுகாதார கழிவறைகள் சுருக்கமாக எழுதுக. கொஸ்டின் நம்பர் 10, தாய்சேய் இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பு திசு நியாயப்படுத்துக. கொஸ்டின் நம்பர் 11, குரோமோசோம் சாரா மரபு கடத்தல் என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 12, வேறுபடுத்துக வார்ப்புரு இழை மற்றும் குறியீட்டு இழை. கொஸ்டின் நம்பர் 13, குவி பரிணாமம் மற்றும் விரி பரிணாம நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. கொஸ்டின் நம்பர் 14, வரையறு உயிர் வேதிய ஆக்சிஜன் தேவை. கொஸ்டின் நம்பர் 15, நம் வெப்பமண்டலங்களிலிருந்து துருவங்கள் நோக்கி நகரும் பொழுது உயிரிய பல்வகைத்தன்மையின் பரவல் குறைகிறது ஏன்? கொஸ்டின் நம்பர் 16, மண்ணின் பண்புகள் குறித்து குறிப்பு வரைக. கொஸ்டின் நம்பர் 17, ஹெச்ஐவியால் தொற்றிய ஒரு நபருக்கு எய்ட்ஸ் உள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவாய்? கொஸ்டின் நம்பர் 18, சைமாலஜி வரையறை தருக. கொஸ்டின் நம்பர் 19, டிஎன்ஏ தடுப்பூசிகள் என்பன யாவை? கொஸ்டின் நம்பர் 20, ரவோலாபியா வாமிட்டோரியா என்னும் மருத்துவ தாவரத்தில் உள்ள செயல்பாடு வேதிப்பொருளின் பெயர் என்ன? இது எந்த வகை பல்வகைத்தன்மையை சார்ந்துள்ளது? கொஸ்டின் நம்பர் 21, மிகை உணவூட்டம் குறிப்பு வரைக. கொஸ்டின் நம்பர் 22, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் மற்றும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வேறுபடுத்துக. கொஸ்டின் நம்பர் 23, இனப்பெருக்க மண்டலத்தின் செயல்பாடுகள் யாவை? கொஸ்டின் நம்பர் 24, ஜீனோஃபோர் என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 25, நம் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பால் வாழ்க்கை தரம் பல சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. இதை உணர்த்தும் டார்வின் கோட்பாட்டை வரையறுக்கவும். கொஸ்டின் நம்பர் 26, புது இனத்தோற்றம் பற்றிய டிக்ரீஸின் திடீர் மாற்றக் கொள்கை எவ்வாறு லமார்க் மற்றும் டார்வின் கொள்கைகளிலிருந்து வேறுபடுகிறது? கொஸ்டின் நம்பர் 27, நிணநீர் முடிச்சியின் அமைப்பை விளக்கும் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். கொஸ்டின் நம்பர் 28, உயிர் உரத்தில் சயனோபாக்டீரியாவின் பங்கு என்ன? கொஸ்டின் நம்பர் 29, அழுத்தமற்ற நிலை என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 30, நிக்கோபர் தீவின் தெற்கு பகுதிக்குள் நம் மக்கள் நுழைவதற்கு இந்திய அரசு தடை விதித்துள்ளது. அதுபோல் பிரேசில் அரசு அமேசான் காட்டுக்குள் நுழைய தடை விதித்துள்ளது. சூழியல் அடிப்படையில் இதற்கான காரணங்கள் விளக்குக. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். 3 மார்க் கொஸ்டின்லேயும் ஒரு 34 முக்கியமான வினாக்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 1, சிம்பால் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் யாது? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, மரபுக்கால் வழித்தொடர்
பகுப்பாய்வு என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 3, RNA மற்றும் DNA ஆகியவற்றுக்கிடையே உள்ள அமைப்புச்சார் வேறுபாடுகள் குறிப்பிடுக. கொஸ்டின் நம்பர் 4, லமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டினை தவறென நிரூபித்தவர் யார்? எவ்வாறு நிரூபித்தார்? கொஸ்டின் நம்பர் 5, இம்யூனோகுளோபின் பணிகள் யாவை? கொஸ்டின் நம்பர் 6, உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன் என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 7, உடற்செல் மரபணு சிகிச்சை மற்றும் இனச்செல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக. கொஸ்டின் நம்பர் 8, உயிர் தொகையின் பண்புகள் எழுதுக. கொஸ்டின் நம்பர் 9, உயிரி பல்வகைத்தன்மையின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு நாம் எவ்வாறு பங்களிக்க முடியும்? கொஸ்டின் நம்பர் 10, போதை மருந்துகள் மற்றும் மது பழக்கத்தில் இருந்து விலகும்போது ஏற்படும் விலகல் அறிகுறிகளை வரிசைப்படுத்துக. கொஸ்டின் நம்பர் 11, லமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டினை தவறென நிரூபித்தவர் யார்? எவ்வாறு நிரூபித்தார்? கொஸ்டின் நம்பர் 12, மனித ஜீனோம் திட்டம் பல்வேறு மரபு நோய்களின் சிகிச்சைக்கு வழிவகுக்கிறது. இக்கூற்றை நியாயப்படுத்துக. கொஸ்டின் நம்பர் 13, தொகுப்பு வரைபடத்தின் பயன்களை எழுதுக. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14, முதிர்ந்த விந்தணுவின் படம் வரைந்து பாகங்கள் குறி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 15, இந்த 15 நம்ம 3ஆக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோயை ஏற்படுத்தும் புழுவின் அறிவியல் பெயரை எழுதுக. நம்பர் 2, யானைக்கால் நோயின் அறிகுறிகளை எழுதுக. நம்பர் 3, இந்த நோய் எவ்வாறு பரவுகிறது? சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 16, உடல் மற்றும் இனசெல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17, இழப்பு மீட்டல் என்றால் என்ன? எத்தனை வகைப்படும்? அவை யாவை? கொஸ்டின் 18, அண்டச்செல் படம் வரைந்து பாகம் குறி. கொஸ்டின் 19, பால் சார்ந்த ஒடுங்கு பண்பு மரபு கடத்தல் ஆண்களில் ஏன் அதிகமாக காணப்படுகிறது? கொஸ்டின் 20, டார்வின் கோட்பாடுகளுக்கு முக்கிய எதிர்கருத்துக்கள் யாவை? கொஸ்டின் நம்பர் 21, உடற்பயிற்சி திட்டங்களில் பங்கேற்பதில் பெறப்படும் நன்மை யாவை? கொஸ்டின் நம்பர் 22, வேறுபடுத்துக வார்ப்புரு இழை மற்றும் குறியீட்டு இழை. கொஸ்டின் நம்பர் 23, HIV வைரஸின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. கொஸ்டின் 24, உயிர் தொகையின் பண்புகள் யாவை? கொஸ்டின் 25, சூழல் சுகாதார கழிவறைகள் பற்றி சிறு குறிப்பு தருக. கொஸ்டின் 26, தேனீக்கள் போன்ற சில கன்னி உயிரிகள் என அழைக்கப்படுகின்றன, காரணம் தருக. கொஸ்டின் நம்பர் 27, ஃபோக்சோ சட்டத்தின் நோக்கம் யாது? கொஸ்டின் 28, இரத்த கசிவு நோய் ஹீமோபிலியா குறிப்பு வரைக. கொஸ்டின் நம்பர் 29, படியெடுத்தல் அலகின் திட்ட அமைப்பு படத்தினை வரைக. கொஸ்டின் நம்பர் 30, மனித ஜீனோம் திட்டத்தின் 3 குறிக்கோள்களை குறிப்பிடுக. கொஸ்டின் நம்பர் 31, சாதாரண சளிக்கு எதிராக தடுப்பூசியை உற்பத்தி செய்ய இயலாது என ஏன் நினைக்கிறாய்? கொஸ்டின் நம்பர் 32, இம்யூனோஜனை ஹெப்டான்களிலிருந்து வேறுபடுத்துக. கொஸ்டின் நம்பர் 33, சைக்ளோஸ்போரின் ஏ என்பது என்ன? 34, தண்டு செல் சிகிச்சை ஒரு விலங்கினை இறப்பில் இருந்து தவிர்க்கும் தர்க்க ரீதியான உனது கருத்துக்கள் தருக. கொஸ்டின் நம்பர் 35, ஜே வடிவ மற்றும் எஸ் வடிவ விளைவுகளை வேறுபடுத்துக. கொஸ்டின் நம்பர் 36, சிறு குறிப்பு வரைக. பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் வனவிலங்கு புகலிடங்கள் இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதோட கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இதில் நம்ம முக்கியமான 2 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இவை மிக முக்கியமான வினாக்கள். இவை என்னது? மிக முக்கியமான வினாக்கள் மட்டுமே தவிர இவற்றை மட்டுமே படித்தா நம்ம நல்ல மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இவை ரொம்ப
மிக முக்கியமான வினாக்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசன் பை லெசனாக இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.